தமிழக மக்கள் அனைவருக்கும் எனதிரிய வணக்கம். இந்த ஆல்ரவுண்டர் அடிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை சுற்றி சுற்றி அடிக்கிறாங்களேடா அப்படிங்கிற மாதிரி அந்த நிலமை தான் இன்றைக்கி யாருக்குன்னா டிவிகேக்கு. நேற்றுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். அதாவது, நான் இன்னும் டிவிகேவை அடிக்கவே ஆரம்பிக்கலை, நான் இன்னும் விஜயை விமர்சிக்கவே ஆரம்பிக்கலை, விமர்சிக்க ஆரம்பித்தேன்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். லைக் அதை தாண்டி இதுக்கு முன்னாடி தான் எடப்பாடி அவர்கள், செல்லூர் ராஜு அவர்கள், லைக் அதை தாண்டி பலர் ஏடிஎம்கேலேருந்து விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி டிஎம்கேக்காக வேலை பார்த்து, ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் திமுக நாம் தமிழர் கட்சி இவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியிலேருந்து டிவிக்கே அடித்தாங்க. புது ஒரு அணியில் இப்போது யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும். யார் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா லைக் விஜய். ஸோ இந்த விஷயத்தில் நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவாக நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க கேட்குற கேள்விங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, லைக் என்னென்னா ஊழல் சக்தி அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கேவை பார்த்து விஜய் அவர்கள் ஒரு கேள்வியை லைக் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஊழல் சக்தி, இந்த பக்கம் தீய சக்தி. லைக் இதில் ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் என்னென்னா, லைக் விஜய் ரசிகர்களை விட்டுருங்க, இந்த பாமர மக்கள் இருக்காங்கல்ல, இந்த ரோட்டில் ஆட்டோ ஓட்டுறவங்க, லைக் ரசிகர்கள் இல்லாமல் சொல்கிறேன், இந்த கடை வச்சுருக்கவங்க, அதை தாண்டி பாமர மக்கள், நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் அவங்களோட பார்வை எப்படி டிவிக்கே எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓகே ஏடிஎம்கே ஊழல் சக்தினா கூட இருக்கிற செங்கோட்டையன், அதை தாண்டி கூட இருக்கிற நிர்மல்குமார், அதை தாண்டி கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனா, இவங்கெல்லாம் யோக்கியமா? நிர்மல்குமார் எங்கேருந்து வந்தாப்புல? ஏடிஎம்கேலேருந்து. செங்கோட்டையன் எங்கேருந்து வந்தாப்புல? ஏடிஎம்கேலேருந்து. நாளைக்கே செல்லூர் ராஜுவோ இல்லை வேறு யாராவது அமைச்சர்களோ, முன்னாள் அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ யாராவது ஏடிஎம்கேலேருந்து நீங்கள் வந்தால் அவங்க தூயவர்கள் ஆகிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு ஆப்வியஸாக அவங்களுக்கு இருக்கிற கேள்வி. இந்த அணிலேருந்து இந்த அணி போனால் எப்படிடா தூயவர் ஆக முடியும்? அதாவது இந்த அஜித் படத்தில் இந்த ஆட்டோவோட கிளாஸ் அது திருக்கின மாதிரி தான். எப்படி இது திருக்கிறா ஆட்டோ ஓடும்? ஆல்ரெடி இருக்கிறது அந்த ஆட்டோ தான். எப்படி திருக்கினாலும் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அது ஓட போகுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி, இங்கே இருந்ததும் அங்கே இருந்ததும் ஒன்று தான். ஆனால் அங்கே விழக்கூடிய ஓட்டு யாருக்காங்கன்னா செங்கோட்டையனுக்கோ இல்லை ஆதவ அர்ஜுனாவுக்கோ புசியானந்துக்காகலாம் கிடையாது. இந்த கருத்து கணிப்புலலாம் சொல்கிறாங்கல்ல 15%, இதில் சுற்றி இருக்கிற ஒரு பயல்களுக்காகவும் கிடையாது. நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கூட இருக்கிற விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சதுன்னா சத்தியமாக நல்லாயிருக்கும். அந்த விஜய் அவர்களுக்காக விழக்கூடிய வாக்குகளை தவிர, அந்த கரிஸ்மேட்டிக் ஃபிகர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபிகருக்காக அந்த பர்சனுக்காக விழக்கூடிய ஒரு வாக்குகளை தவிர சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாருமே லைக் புசி ஆனந்த் விசுவாசத்துக்காக இருக்கலாம், லைக் ஆதவ அர்ஜுனா நம்மளுக்கு அங்கே இடம் கிடைக்கல, திமுகவில் இடம் கிடைக்கல, ஏடிஎம்கேக்கு போனால் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, லைக் விசிகாவில் நம்மளுக்கு முன்னிலைப்படுத்தலை, எவ்வளோ பணம் செலவு பண்ணியோ பண்ணலை, இங்கே ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, ஸோ இங்கே பணத்தை செலவு பண்ணால் இங்கே முன்னிலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த சந்தர்ப்பவாதிகளாக தான் அவர் இங்கே வந்திருக்காரு. லைக் நிர்மல்குமார் ஏடிஎம்கேல இருந்தார், பிஜேபியில் இருந்தார், இன்றைக்கி எங்கே இருக்காருன்னா டிவிக்கேல. லைக் எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள் தான். ஸோ இந்த டீம் எல்லாத்தையும் விட்டுருங்க. லைக் ஜான் ஆரோக்கியசாமி இதுக்கு முன்னாடி பிஎம்கேக்கு ஐடிவிங்காக ஒர்க் பண்ணவர், லைக் என்னென்னா அனலிஸ்டிக்காக, பொலிட்டிக்கல் அனலிஸ்டிக்காக. ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம கன்சிடர் பண்ணி இவங்க பேசுகிறத வச்சு விமர்சனம் ஆகுது இல்லை. லைக் லைக் ஆதவ அர்ஜுனா எப்படி பேசிட்டாரு, உண்மையிலேயே இவங்க பேசுகிறனால தான், இவங்க சொல்லி கொடுக்குறதுனால தான் அங்கே உழக்கூடிய ஓட்டே அடி வாங்குது. ஏன்னா இது வரைக்கும் இவங்க தொடாமல் இருந்தாங்க. யாருன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தொடாமல் இருந்தாங்க. இவங்க தொடாதது வரைக்கும், அதாவது ஒரு கிரவுண்டில் பேட்ஸ்மேன் உங்களுக்கு அவுட் ஆக்கணும்னா, அவனை தோக்கடிக்கணும்னா பவுலர் யாரை குறிப்பாத்து பாலை போடணும்னா பேட்ஸ்மேனோட அந்த பின்னாடி இருக்கிற ஸ்டெம்மை குறிப்பாத்து தான் பாலை போடணும். அங்கே குறிப்பாத்து போடாமல் சுற்றி இருக்கிற எல்லாவங்களுக்கும் பந்தை வீசிட்டு இருந்தால் பவுலர் தான் இங்கே பாலை போட வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்காப்புல. சுற்றி இருக்கிற எல்லாவங்களும் அங்கே வீசிட்டு அவனுங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தால் பேட்ஸ்மேனை யாரையா தோக்கடிக்கிறது? டிஎம்கே தோக்கடிக்கணும்னா நீ கேட்குற கேள்வி அங்கேயா இருக்கணும். எதிர்கட்சியையும் புதுசாக இன்னொரு கட்சி உனக்கு சப்போர்ட்டாக இருந்த கட்சியையும் இந்தளவுக்கு அங்கே விமர்சனம் பண்ணும்போது இங்கே இந்தளவுக்கு ஒரு சலசலப்பு கிரியேட் ஆகுதுல்ல, இது தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது இந்த கூட்டத்தில் இந்த கேம்லேயே, அதாவது சாரி,
தண்ணி கேன் போட வந்த பையன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்த ஒரு கட்சி தான் நாம் தமிழர். லைக் இந்த அந்த கிரவுண்ட்லேயே சம்மந்தமே இல்லாத ஒரு டீம். அந்த டீமுக்கும் அந்த கேமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அடிக்கடி உள்ளே வந்துட்டு பேட்ஸ்மேனுக்கு ஒரு சின்ன, அதாவது டிஎம்கேக்கு ஒரு சின்ன ஒரு ஜால்ரா போட்டுட்டு பால் போடுறாப்புல இல்லை, பவுலர் என்னென்னா லைட்டாக திசை திருப்பி விட்டுட்டு அங்கங்கே கொஞ்சம் சலசலப்பு க்ரியேட் பண்ணி விட்டுட்டு பண்ணுற வேலையை தான் நாம் தமிழர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில், அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் விரிவாக பேச போகிறேன். ஸோ அதுக்குள்ளே இப்போ போக வேணாம். ஸோ அதனால் இப்போ பிஜேபி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா டிவிகேவை. ஏடிஎம்கே அடிக்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாருன்னா டிவிகேவை ஆப்வியஸாக. ஸோ ஆல்ரெடி இன்னொரு பிளேயராக டிஎம்கேவும் நாம் தமிழரும் அடிச்சிட்டு இருந்த இடத்துல இன்னொரு 2 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்காங்கன்னா அது உண்மையிலேயே இந்த டிவிகேன்ற ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். காரணம் என்னென்னா, அந்த ஒரு சலசலப்பு திசை திருப்புங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆகும்போது பேட்ஸ்மேன் அடிக்க வேண்டிய அந்த ஸ்டெம்பை அந்த கோல் இருக்குல்ல, அவன் அடிக்க வேண்டிய இடத்துல நம்ம கோல் வேறு எங்கேயோ மிஸ் ஆகுது. ஸோ அது ஒரு நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு ஆம்பியன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். லைக் என்னதான் இருந்தாலும் நீங்கள் வாயை வச்சு சும்மா இருந்தீங்கன்னா அவங்களும் வாயை வச்சு சும்மா இருப்பாங்க. ஸோ அதனால் எதுக்கு தேவையில்லாமல் கிண்டிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பளிச்சிருக்காங்க நேற்றுக்கு 4ஆம் தேதி, அதான் February மாதம் 4ஆம் தேதி கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பளிச்சிருக்காங்க. சுந்தரேசன் சொல்லிட்டு, அதாவது மயிலாடுதுறையோட டிஎஸ்பி, நான் அவருடைய ஃபோட்டோ கூட போட்டுறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2025 வருஷத்தில் காலில் வந்து இவர் நடந்து போகிறாரு. எதுக்குன்னா, மேலதிகாரிகளோட ப்ரெஷர்னாலையும் லைக் பல வழக்குகளில் நேர்மையாக விசாரித்த ஒரு காரணத்தினால தன்னோட காரை வந்து, அதாவது டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாருக்குமே கார் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து. காரை வந்து பிடுங்கிட்டாங்க. காரை இவங்க பிடுங்குறதுனால நீ என்னடா இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வரைக்கும் தலைவர் நடந்தே போகிறாரு. இவர் நடந்து போனதை கம்ப்ளீட்டாக இந்த மீடியா எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு மீடியாவில் இவர் என்னென்னா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ஆக்சுவல் ரூல்ஸ் என்னென்னா, மேலதிகாரிகளோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து யூனிஃபார்மில் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கக்கூடாது. அந்த 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 டைம் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் ஒரு கான்ட்ரவர்சியான ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. என்னென்னா, எஸ்பி வந்து இப்படி சொல்கிறாரு, உன் விரல் இப்படி இருக்கிற விரல் வளையணும், வளையலைன்னா உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொது வழியில் பேசுகிறாரு. அவருக்கு இருந்த ப்ரெஷரை எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறாரு. அப்படி இருந்த சிச்சுவேஷனில் தான் அவருக்கு வந்து ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க தமிழக அரசாங்க சார்பிலேருந்து. எதுக்காகனா, இந்த அளவுக்கு ஓப்பனாக எப்படி வெளில பேசினால சஸ்பென்ஷன் ஆர்டரை போன ஜூலை மாதம் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இப்போ February, ஒரு 6 மாதம் வச்சுக்கோங்க. இந்த 6 மாதமாக ஒரு அதிகாரி சஸ்பென்ஷனில் இருக்காருன்னா பாதி சம்பளமாச்சும் போடணும். அதாவது ஆஃப் த சேலரி, இப்போ 1 லட்சம் வாங்கிட்டு இருக்காருன்னா 50,000 ரூபாய் சேலரியை போட்டு ஆகணும். ஆனால் என்னென்னா, சம்பளம் போடல. நீ என்னடா சுண்டாக்க பசங்க, உங்ககிட்ட எதுக்கிட்டா நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு. ஹைகோர்ட்டுக்கு போய் ப்ராப்பரான அட்வொகேட் டீம் வச்சு நீட்டாக வாதாடி நேற்றுக்கு கோர்ட் வந்து ஃபைலாக, நான் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இந்த ஜட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். எப்படா ஏன்னா ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர் இந்த அளவுக்கு வெளியே வந்து பேசுகிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். பேச மாட்டாங்க. ஆளுங்கட்சியை பகச்சிக்கக்கூடாது, மேலதிகாரிகளை பகச்சிக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, நாளைக்கு டிஎஸ்பிலேருந்து எஸ்பி ஆகும், அதுக்கடுத்து ஐஜி ஆகும். இந்தளவுக்கு டிஐஜி இப்படி பல போஸ்டிங்ஸ் இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சியை குறைச்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக யாரும் பேச மாட்டாங்க. இப்படி ஒருத்தர் வெளில வந்து பேசியிருக்காரு, இவரோட அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நேற்றுக்கு இந்த கேஸோட ஜட்மெண்ட் வந்துச்சு. இந்த மீன் ஒயில் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி TN தீரஜ் குமார் IAS பாஸ்ட் அண்ட் ஆர்டர் அண்ட் ரிவோக் த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆர்டர் ஆஃப் டிஎஸ்பி ஆன் 2/2/2026 அண்ட் இட் வாஸ் சென்ட் டு டிஜிபி. அப்போவே ஆர்டரை வந்து கொடுத்துட்டாங்க. ஆர்டர் சர்வ் டு த டிஎஸ்பி டுடே மார்னிங், அதாவது 4ஆம் தேதி காலையில் வந்து ஆர்டரை சர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்றுக்கு வீட்டில் போய் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் சார், உங்களோட சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்து ரிவோக் ஆகிடுச்சு, அதை கேன்சல் ஆகிடுச்சு, இனிமேல் மறுபடியும் நீங்கள் வந்து டிஎஸ்பியாக பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே தமிழக அரசாங்கத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு அசிங்கம், அதாவது ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் பாட்டுக்கு விட்டுறணும், அவர் பணியை செஞ்சுட்டு போகட்டும். உன்னால் முடியலையா, நீ என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீ அதை தான் இவ்வளோ நாள் செஞ்சிட்ருக்க. அந்த அளவுக்கு ஒரு அதிகாரி பேச வைக்கிற அளவுக்கு அவரோட
குமுறல்களை பொது வழியில் பதிவு பண்ணுற அளவுக்கு அவர் வராருன்னா எந்த அளவுக்கு மனக்கசப்பு மன கஷ்டம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அவர் வந்து பொது வழியில் பதிவு பண்ணுறாரு, பதிவு பண்ணி கான்ட்ரவர்சி ஆனோடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நீதிமன்றம் தெளிவாக அவங்கக்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது அந்த 6 மாத காலகட்டம் இருக்குல்ல, இந்த 6 மாதமும் சம்பளம் போடல. சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த 6 மாதத்திற்கான சம்பளத்தை ஒழுங்காக நீ அவருக்கு செட்டில் பண்ணி ஆகணும். யாருக்கு? தமிழக அரசாங்கத்துக்கு. தமிழக அரசாங்கம் சார்பாக ஆஜரான பிபி கிட்ட ஜட்ஜு வந்து ஆர்டர் பண்ணுறாரு. நீ வந்து கவர்மெண்ட் கிட்ட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசிட்டு இவருக்கான 6 மாதத்திற்கான அந்த சம்பளம் எவ்வளோ அரை சம்பளம் நீ போடணுமா, அந்த அரை சம்பளத்தை அப்படியே போட்டு நீ அவருக்கு செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு அசிங்கம் உங்களுக்கு தேவையா கோபி? ஒரு அதிகாரி அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தார், அவரை பிடிச்சி இந்த விரல் நெளியலைன்னா உடச்சிருவேன்னு சொல்லி அவரை பொது வழியில் பேச வச்சு கோர்ட்டு வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து ஒழுங்காக சம்பளத்தை கொடு, இல்லை ஒழுங்காக அவரோட சஸ்பென்ஷன் ஆர்டரை வந்து ரிவோக் பண்ணு சொல்கிற அளவுக்கு கோர்ட்டு சொல்லுதுன்னா அந்தளவுக்கு ஒரு அசிங்கப்பட்ட ஒரு சீர்கெட்ட ஆட்சி எப்படி நடந்துட்டுருக்குதுன்னு பாருங்களேன். ஆஃப்டர் ஆல் ஒரு அதிகாரி, ஆஃப்டர் ஆல்லாம் கிடையாது, டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி, ஒரு டிஎஸ்பிக்கே நம்ம ஊரில் இந்த நிலமைனா, நம்ம ஊரில் ஒரு சாதாரண ஒரு அதிகாரி விஓவாக இருப்பார், இல்லை வந்து வில்லேஜ் ஆஃபீஸரோ, இல்லை வந்து தாசில்தாரோ, இல்லை வாட்டெவர் ஏதோ ஒரு சின்ன போஸ்டிங்கில் இருக்கிற அதிகாரிகள்லாம் அப்போ நேர்மையாக அவங்க இருக்கும்போது என்னென்ன துன்பங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர், அங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு இப்படி அது ஒரு அதிகாரிக்கே இந்தளவுக்கு நிலமைனா பாமர மக்களோட நிலைமை எல்லாம் இந்த ஆட்சியில் யோசிச்சு பாருங்கள். வந்து பழனியாண்டே அது ஒரு எம்எல்ஏ கரூரில் செய்தி சேகரிக்க சென்ற ஒரு செய்தி தொடர்பாளரை, ஒரு ஜேர்னலிஸ்ட்டை அடிக்கிறார், அவரோட கேமராவை பிடுங்கி அடிக்கிறார். அந்த அளவுக்கு சீர்கெட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர். அதுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு இங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸ் யாருக்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த உள்ளே போனாங்கல்ல ஜேர்னலிஸ்ட்டு, கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா கிட்ட உள்ளே போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் திருடிட்டாராம். யார்? இந்த செய்தி சேனலோட ஜேர்னலிஸ்ட். இது எப்படி தெரியுமா இருக்குது? சமீபத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சென்னையில் இதே மாதிரி தான் ஒரு போலீஸ் ஆஃபீஷியலோட ஆஃபீஸ்லேருந்து வெளில வரும்போது இந்த விசிகாவிலேருந்து ரவுடி பயலுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, ஒரு 4-5 பேர் அவரை அடிக்கிறது சுற்றிட்டாங்க. சுற்றும்போது டிஃபென்ஸுக்காக தான் இடுப்பில் இருந்த ஒரு சின்ன கத்தி எடுக்கிறார். அதுக்கு அவனுங்க போய் எங்கே போய் படுத்துட்டானுங்க, ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டாங்க. அவர் வந்து என்னை தாக்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவெல்லாம் ஆதாரம் அப்படியே இருக்குது. ஆனால் என்னென்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டு கிட்டத்தட்ட 3 மாதமாக 4 மாதம் என்ன உள்ளே வச்சுட்டு இப்போ தான் 2 நாளாக 3 நாளைக்கு முன்னாடி தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியே வந்தார். அந்தளவுக்கு ஒரு இந்தளவுக்கு ஒரு சீர்கெட்ட ஆட்சியெல்லாம் நம்ம எங்கே போய் பார்க்க முடியும்னு எனக்கு தெரில. அந்தளவுக்கு ஒரு லா அண்ட் ஆர்டரு, அதில் நேர்மையாக இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு இந்தளவுக்கு இந்த ஒரு நிலைமை, சஸ்பென்ஷனு, சம்பளம் போடாமல் இங்கே ஒரு அவலம். இப்படி ஒரு ஆட்சிக்கு ஓட்டு போட்டு நம்ம தினம் பார்த்துட்டும் கத்திகிட்டே இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் தான் நம்ம ஓட்டு போட்டதுக்கான பரிசு. என்னத்தை சொல்கிறதுக்கு? பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.